அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அழையும் மாந்தர் மிகுதி. நினைத்து புலம்பி அழைந்து தேடு, நீ பெற்றாளின்றே மகிழுவாயன்றே. நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ. நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ. கணக்கு கேட்பா என்ன செய்வா, கணக்கு கேட்பா என்ன செய்வா. கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு. அப்போ இயேசு சொல்ற ஒரு ஜெப குறிப்பு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமானிடத்துல வேலையாட்கள் வேணும்னு வேண்டிக் கொள்ளணுமா. அந்த ஜெப குறிப்பை கர்த்தர் நமக்கு தான் தந்திருக்கிறார். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? Are you ready to pray? Praise God. ஃபாரினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக மாறிட்டீங்களா? ஊருக்கு வந்தால் வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. இங்கே வேற, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். என்னன்னே தெரில, நமக்கு ஒரே ஆவி தான் இருக்குது. நல்லா கையை கட்டாதீங்க. முதல்ல ஜெபம் கை கட்டக்கூடாது. அது உங்களை ஜபிக்கவே விடாது. வாயை கட்டக்கூடாது, கண்ணை திறக்கவே கூடாது. ஜெபம்னாலே நல்லா ஃப்ரீயாக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா அப்படியே ஆசையாக ஜெபிக்கணும். இருதயத்தை திறந்து உங்கள் மனதா ரொம்ப மகிழுகிறேன். ஆமாம், என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஆமாம், நீங்கள் தான் இப்போ ஜெபிக்க போகிறீங்க. நான் ஜெபத்தை நடத்தலாம் மாட்டேன், நீங்களே ஜெபிக்க போகிறீங்க. என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்ததுக்கு முகாந்தரன்னா எங்களை எழுப்பிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே வந்து எங்களையே எழுப்புங்க. இந்த தேசத்துக்கு எங்களை பிரயோஜனப்படுத்துங்க, எங்களை கருவியாக மாற்றுங்க, எங்களை ஆண்டவரை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா, எங்களை ஒரு சுவிசேஷமாக மாற்றுங்கன்னு சொல்லி நீங்களே கண்களை மூடி ஜபிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு முகாந்தரம் உண்டு, என்னை இங்கே அழைத்து வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த பட்டணத்தில் கொண்டு வந்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் ஏதோ சாதாரண வேலை பார்க்கிறதுக்கு அல்ல, ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல. God has a purpose. ஒரு பெரிய தேவ திட்டத்தின்படி எங்களை இங்க கொண்டு வந்திருப்பீரானா என்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவீராக. நல்ல ஜெபம் பண்ணுங்க, வாயை திறங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணுங்க, கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஆரவாரித்து ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை எழும்ப விடாதபடி போராடுகிற ஆண்டவரே, கர்த்தருக்காக பிரகாசிக்க விடாதபடி போராடுகிற எல்லா தடைகளும் விலகட்டும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. விட்றாதீங்க, விட்றாதீங்க, விட்றாதீங்க. இயேசுவே, இந்த தேசம் எங்களுக்கு போஷித்திருக்கிறது, எங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறது, எங்களை உடுத்துவித்திருக்கிறது, எங்க குடும்பத்தை ஆண்டவரே பார்க்க எங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுத்த இந்த தேசத்துக்கு நான் உத்தரவாதியாய் மாற ஒப்பு கொடுக்கிறேன். நான் உத்தரவாதியாய் மாற ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கொண்டு ஏதாவது செய்வீராக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க.
சிறு பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க, என்ன ஸ்கூல்ல பயன்படுத்துங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இயேசுவை பத்தி சொல்லணுமே. இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் மெய்யான ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் பரலோக ராஜ்யத்துக்கு வழி உண்டாக்குகிறவர். அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. நித்தியத்தை பெற வேண்டுமானால் இந்த இயேசு தேவை என்பதை நான் தான் பிரகடனப்படுத்தணும், நான் தான் ப்ரோக்ளைம் பண்ணணும், நான் தான் என்னை கொண்டுதான். இயேசுவே என்னை கொண்டு செய்வீராக, என்னை எழுப்புங்கப்பா. இதுவரைக்கும் எழும்பல, இன்னைக்கு எழும்பட்டும். இந்த பட்டணத்துல இருக்கிற எங்க மக்களை எழுப்போம். ஒருவரை அமர விடாதிருப்பீராக, ஒருவரை அமர விட்டாதிருப்பீராக. ஜெபிங்க ஜெபிங்க, ஒருவரை அமர விட்டாதிருங்க. ஏ ராகாந்தா ராகாந்தாரா மாகாந்தோரோ லேமே கந்த ரகந்த ரகத்தனமா கரவோ. எழுப்பிருங்க எழுப்பிருங்க, எங்களை எழுப்பிருங்க. ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு பின்பாக, இந்த எழுப்புதலின் கூட்டத்துக்கு பின்பாக இனி ஒரு கூட்டம் எழும்பியே ஆகணும். தேசத்துல கிரியை செய்தே ஆகணும். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே எழுப்புவீராக. Hallelujah. Hallelujah. Praise God. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அக்கினியை போட்டுருங்க, ஒவ்வொருவர்களையும் பற்றி பிடிக்கட்டும். யாரையும் அமர விட்டாதிருங்க ஆண்டவரே. இனி சாதாரணமா யாரும் இருக்க கூடாது. ஒரு உத்வேகத்தோடு புறப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. யாராவது ஒருவர் முன்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் மைக் தரேன். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். யாரா முன்பாக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆவியில ஏவப்படுற யாராவது ஒருவர் எங்களை எழுப்போம், இந்த பட்டணத்துல எங்களை எழுப்போம். எங்களை போல இருக்கிற எங்க சகோதர சகோதரிகளா இன்னும் வெளியே வராம இருக்காங்க, அவங்கள எழுப்போம் அப்படின்னு யாராவது ஒருவர் ஆவியில ஏவப்பட்டவர் முன்பாக வந்தீங்கன்னா உங்க கையில மைக் தர்றேன். ஒரு நிமிடம் வேகமா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரதரோட இணைந்து ஜெபம் பண்ணுவோம். முதலாவது எங்களுடைய நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகபத்திரமாய் ஆண்டவரே இம்மட்டுமாய் அப்பா நீர் ஆண்டவரே தாயும் தகப்பனாய் ஆண்டவரே காத்து கண்ணின் மணி போல ஆண்டவரே
ஆண்டவரே இருக்கிற இடத்திலே ஆகாரம் கொடுத்த ஆண்டவரே, சரீர ஆண்டவரே சுகத்தை கொடுத்தப்பா, வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றியை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்கள் நன்றியை காணிக்கையாய் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்த ஆண்டவரே வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆண்டவரே, எங்களில் ஆண்டவரே திராணி உள்ளவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே திட்டம் அப்பா. எங்களுள்ள சபையில் மக்களில் ஆண்டவரே அநேகர் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே திறமையாய் செய்யவும் ஆண்டவரே உமக்கு பயந்த ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை சொல்ல ஆண்டவரே தகுதி உள்ளவர்களை நீர் எழுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் சுவாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பெற்றவங்க நீங்க சுவாமி, எல்லாரையும் பெற்றவங்க நீங்க ஆண்டவரே. எல்லாரையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி, அவர்களுடைய பலகீனங்களை அறிந்திருக்கிறீரப்பா. தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எந்த பலகீனம் இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆரோக்கியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, சத்துவமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய பலகீனங்கள் ஆண்டவரே தூரமாய் போகட்டும் சுவாமி, தூரமாய் போகட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய பலகீனங்கள் எல்லாம் மறந்து போகட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே பலனுள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்கென்ற ஆண்டவரே வாழும் காலத்திலே பிரயோஜனமான வழிகளை ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாய் வேண்டிக் கொள்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நீர் எழுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. அவர்களுடைய காலங்களில் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவரை செய்தப்பா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் சுவாமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ராஜா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்பா. இதோ ஆண்டவரே நாங்கள் பிறந்தோம், வாழ்ந்தோம், இதோ மரித்தோம் என்று இராதபடி ஆண்டவரே எங்களுக்கென்று உள்ள கடமைகளை செய்யத்தக்கதான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ராஜா. எந்த இடத்திலும் ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆண்டவரே காப்பவராய் இருக்கிறீரப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாருக்கு எந்த உபத்திரமும் வராதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாய் விண்ணப்பிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒரு பெரிய பதில கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்துல தேவன் தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே. உட்கார். தேங்க்யூ. பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மேக்சிமம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இருந்து நான் முழு 5 செக்ஷன் எடுப்பேன் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். சங்கீதம் 126 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 126. சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது எங்களுடைய வாயை நகைப்பினாலும் எங்கள் நாவை சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நிரப்பினா, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். கண்ணீரோடு அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். தான் நம் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவான். ஆமென் சொல்லுங்க. இந்த சங்கீதத்துல வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பு, அதற்கு பின்பாக ஒரு பெரிய கம்பீரத்தை, ஒரே அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு சிறையிருப்பை பத்தி பேசுகிறார். அந்த சிறையிருப்பின் நிமித்தம் ஆண்டவர் தம் ஜனத்துக்கு செய்த பெரிய காரியங்களை குறித்து பேசுகிறார். புறஜாதிகள் சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்பதாக. அவங்களும் சொல்றாங்க ஆண்டவர் எங்களுக்கு ரொம்ப பெருசா செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்.
கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எங்க சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அள்ளித்தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிற நாங்கள் அழுது கொண்டே இருந்தோம். ஒரு காலத்துல கண்ணீர், ஒரு காலத்துல புலம்பல், ஒரு காலத்துல வேதனை, ஒரு காலத்துல கஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரவம். ஆனா ஆண்டவர் முடிக்கும் போது சொல்லுகிறார், இதுவரைக்கும் விதைத்தீர்கள், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கம்பீரமான நாட்களை கர்த்தர் காணும்படி செய்ய போகிறார். கம்பீரமாய் அறுக்கும்படியான காலங்களுக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அது பிசிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா பைனான்சியலா இருக்கலாம், இல்லை என்றால் ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் இதுவரைக்கும் பட்ட பிரயாசங்கள், பட்ட எல்லா காரியத்திற்கும் இனி கம்பீரமான நாட்களை கர்த்தர் காணும்படி உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோங்கிறாரு. உங்களுக்கும் இந்த கூட்டங்களில தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். புறஜாதிகளும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்பதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசித்தார். ஈசாக்கு பெயர்செபாவுக்கு வந்தபோது கர்த்தருக்கு பலிபீடம், தனக்கு கூடாரம், அங்கே மிருகங்களுக்கு துறவை தோண்டினான் என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு கேரூரார் மேய்ப்பலும் அபிமெலேக்கரும் ஈசாக்கினிடத்தில் வந்து, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாராமே, அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாராமே என்பதை அவர்கள் அறிந்து கேள்விப்பட்டு அவனிடத்துல போவோம் வாருங்கள் என்று சொல்லி சத்துருக்களும் அவனோடு உடன்படிக்கை பண்ணும்படி செய்தார்கள். என்ன, கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். என்ன, பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுக்கிறதுனால பெலிஸ்தியர்கள் அவனை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சத்துருக்களும் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி ஏசேக்கு சித்தனா என்று துறவை தோண்டும் போது வாக்குவாதங்களும் சண்டைகளும் பண்ணின போது அவன் என் முற்பிதாக்களின் துறவு என்று சொல்லி சண்டை வந்தாலும் அந்த வாக்குவாதத்தின் மத்தியில விட்டு கொடுத்து போன போது ஏசேக்கு சித்தனா, ஆனா கர்த்தரோ அவனை ரெகபோத்தின் பழுகி பெருகும்படி தேவன் இந்த தேசத்தில் எனக்கு உண்டாக்கினார் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் கேரூரார் மேய்ப்பலும் அபிமெலேக்கரும் பார்த்து கொண்டே இருந்ததுனால அவர்களே சொல்லுகிறார்கள், ஈசாக்கோடு இருக்கிற தேவன் ஜீவனுள்ள தெய்வம், அவனுக்கு பெரிய காரியங்களை அவங்க தேவன் செய்கிறார். அதனால அவன் எதை குறித்தும் அஞ்சாமல் இருக்கிறான். இனி கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடியா நாம் போய் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பார்த்து, உங்க கூட இருந்து அவர் செய்கிற பெரிய காரியங்களை பார்த்து இந்த தேசத்துல உள்ளவர்கள் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளணும். மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார் என்பதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், எபனேசர் என்று பெயர் இட்டார். அதற்கு அப்புறம் சத்துருக்கள் வராதபடி தாழ்த்தப்பட்டு போனார்கள். அந்த சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போனது மாத்திரமல்ல, எந்தெந்த சத்துருக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்களோ, சிறைப்படுத்தி போன எக்ரோன் மட்டும் இருக்கிற எல்லா தேசத்தை சிறைப்படுத்தி போனார்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படி செய்தார். அது மாத்திரல்ல, 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சமாதானம் பண்ணும்படி, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணும்படி அவர்களோடு எமோரியர்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரவு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை பார்த்து எதிர்த்து சத்துருவாய் நின்றவர்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் இவர்களுக்கு செய்கிறார். ஆமென்.
உங்க கூட தேவன் இருக்கிறார் என்பதை இந்த தேசம் பார்க்கணும். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 17 வயதுல சிறையிருப்புக்கு போனவன் 13 வருடம் போராட்டம். அங்கே இஸ்மவேலர் இடத்துல விற்று போடப்பட்டான், எகிப்துல விற்று போடப்பட்டான், அடிமையாய் இருந்தான், போத்திபார் வீட்டில் சிறை கைதியாய் இருந்தான், அங்கே தவறாய் குற்றம் சாட்டப்பட்டான், அங்கே பானபாத்திரக்காரன் மறந்து போனான். ஆனா ஒரு நாள் பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் அவனை 30 வயதில் நிறுத்தின போது ஆண்டவர் அவனை கொண்டு செய்த காரியம் என்ன? அங்கே பார்வோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஒருவனும் இந்த தேசத்துல இல்ல. சாபநாத் பனேயா, இந்த தேசத்துல என்னை விட அடுத்த ஸ்தானத்துல ஒரு பங்கு கொடையா இருப்பே தவிர இந்த தேசத்துல உன்னுடைய வார்த்தையினால அந்தி ஒருவனும் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. இந்த மஸ்கட் தேசத்துல கர்த்தர் உங்களை செய்ய முடியுமா? உங்களை கொண்டு மாற்ற முடியுமா? உங்களை கொண்டு இந்த வார்த்தையை இந்த தேசத்தில் உள்ள மக்கள் சொல்ல அவரால் முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமென். எனக்கு இது ஆசையா இருக்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே இதை நினைச்சா. அல்லேலூயா. உங்க ஊரு ராஜா கூப்பிட்டு உன் கூட தான் தேவ ஆவி இருக்கு. நம்பிக்கையே இல்லை போல இருக்கு. எத்தனை வருஷம் நாங்க பார்த்துட்டோம், போயா அப்படிங்கிறீங்களா? இட் வில் ஹேப்பன். நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் எல்லாமே உம்மாலாகும். நீங்க பாடுங்களேன். ஆகும் உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பிரைஸ் காட். சரி, பெரிய காரியம்னா நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இருக்கிறதுல ஏசப்பா செய்யற பெரிய காரியம். வேலை வாங்கி கொடுத்தது, இங்க வேலைக்கு வந்தாங்க, வீடு கட்டினதா, அதே பெருசா. இந்த தேசத்துல இதுவரைக்கும் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதே பெருசு அப்படிங்கிறாரு. நான் சில வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எது பெருசுன்னு பார்த்துடலாம். ஆமென். கார் பெருசா, வேலை பெருசா, உங்க ஊரு இதுவரைக்கும் கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கிறது பெருசா, இதுவரைக்கும் வேலை வச்சிருக்கிற அது பெருசா, இல்ல சம்பாத்தியம் பெருசா, எது பெருசு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆமென் சொல்லுங்களேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனம். 2 Samuel chapter 7 22 and 23. தேவனே அப்பா, உமக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் ஒருவரும் கிடையாது. 23 வசனத்தை வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை மீட்டு எடுக்கும்படிக்கு தேவன் பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து பெரிய காரியங்களை செய்தாராம். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் செய்த பயங்கரமான பெரிய காரியம் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். தாவீது சொல்றாரு,
அவன் எனக்கு பெருசு. அவரு எதை பத்தி பேசுறாரு? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல வாசித்தா, அங்கே தாவீது கர்த்தர் அவனுக்கு யுத்தம் இல்லாதபடிக்கு ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் கேதுரு மரங்களினால் மச்சிப்பாவப்பட்ட தன் வீட்டில் வாசமா இருக்கையில் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி இப்படி திரைகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறது என்கிற பாரம் இருதயத்துல வந்தபோது, இப்படி நான் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறீரே என்கிற ஒரு பெரிய பாரம் அவனை அழுத்தின உடனே நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி சொல்லுகிறார், தாவீதே, ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த உன்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவா மாத்தினே, எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு ஜாதி ஜனத்திலிடத்திலாவது ராஜாக்களிடத்திலாவது நியாயாதிபதிகளிடத்திலாவது எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவாயான்னு இதுவரை நான் ஒருத்தண்டியுமே கேட்டதில்லை. நீ எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவாயா என்று கேட்ட உடனே தாவீது சொல்றான், நான் கட்டுறேன் ஆண்டவரே, நான் கட்டுறேன். இல்ல இல்ல, உன் கை இரத்தத்தினால் தோய்ந்திருக்கிறபடியா நீ அல்ல, உன் கர்ப்பப்பரப்பா இருக்கிற சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான். சவுலை விட்டு நீக்கின கிருபை உன் மகனாகிய சாலமோனை விட்டு நீக்காதபடி நித்திய கிருபையின் உடன்படிக்கை நான் அவனோடு கூட பண்ணுவேன். இந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவன் மீறும் போது நான் மிலாத்தினாலே அவனை தண்டிப்பேன். நான் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துருவேன்பா, கவலையப்படாத அப்படின்றான். உடனே தாவீது சொல்றான், ஆண்டவரே, எனக்கா இவ்வளவு பெரிய வீட்டை செட்டி தாரீங்களா? ஏற்கனவே ஒரு பக்காவான ஒரு பெரிய வீட்டுல தானே இருக்கிறேன். இந்த பெரிய காரியங்களை எனக்கா தாரீங்க, எனக்கா செய்றீங்க ஆண்டவரே. இவ்வளவு பெரிய காரியம் உலக தோட்டத்துக்கு முன்பாக இதுவரைக்கும் ஒருவனுக்கும் அறிவிக்காத இவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே. வெகு தூரத்து காலத்து செய்தியை ஒரு மனுஷர் முறைமையுமாய் நீர் எனக்கு இப்படி போதித்திருக்கிறீரே. எப்படி? வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையுமாய் நீர் எனக்கு இப்படி போதித்திருக்கிறீரே. என்ன வெகு தூரத்து காலத்து செய்தி? இதோ சொன்னாரே இயேசு, இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு திரும்பி வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று இயேசு சொன்ன ஒரு பெரிய செய்தி இருக்கு பாருங்க. அதுதான் வெகு தூரத்து காலத்து செய்தி. அந்த செய்தியை தாவீதுக்கு சொல்லுகிறார். வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையுமாய் நீர் என்னிடத்துல சொன்னீர். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்குவேன், எனக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஒரு வீட்டை உண்டாக்க போகிறேன் என்ற ஒரு பெரிய காரியத்தை தாவீதுக்கு தான் முத ஒரு வீட்டை நான் உனக்கு என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தா நான் உனக்கு சொல்லி இருப்பேன், உனக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க போகிறேன் சொன்னாரே. அந்த வீடு இருக்கிறதுல பெருசு தெரியுமா? எது? இருக்கிறதுலே பெருசு என்னது? சம்பாதிக்கிறது இல்லையா, நான் ராஜாவானது இல்லையா, என் மகனை நீர் ராஜாவாக்கி அவன் கையில ஆலயத்தை கட்ட கொடுக்கிறீர, அது மேட்டர் இல்ல, அதெல்லாம் விஷயமே இல்ல. இருக்கிறதுலே பெருசு என்ன? வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையுமா நீர் எனக்கு சொன்னீரே. இருக்கிறதுலே தி பெஸ்ட், சிறப்பு அப்படின்னா என்ன? நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடே, நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனாள் மெத்த மெதுவா, கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதா பலர் வாட்டமடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னலென்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடே, நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன்,
இயேசுவே நான் போகிறேன், கெட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகே, கற்களை என் தலையில் அணையாக்கினும் வெட்கமடையேன், மீட்பர் பின் செல்லுவே. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னென்றும் குன்று கண்டு நான் அஞ்சிடே, நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். என்கிட்டலாம் கேட்டீங்கன்னா, தனியா கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றதுதான், நான் இருந்தா அவருக்கு பிரயோஜனம், நான் போனா எனக்கு பிரயோஜனம். இருந்தா அவருக்கு, அதுக்காகத்தானே நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படா அந்த மகிமையான தேசத்துல போயிருப்போம். தாவீது அதுதான் சொல்றான், வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையுமாய் நீர் எனக்கு பேசினே. இதை விட உலகத்துல என்னங்க பெருசு இருக்குங்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை விட உலகத்துல வேற என்ன பெருசு இருக்கும்? எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. அன்கம்பேரபிள் க்ளோரி. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, வேற தேவன் யார் யாருக்கா? உம்மை போல இஸ்ரவேல் ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண இவ்வளவு பயங்கரமான பெரிய காரியங்களை செய்த தேவன் வேற யாரு? உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 4, 32, 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறது, தேவன் மனுஷனை பூமியில சிருஷ்டித்த நாள் முதல் தொடங்கி வானத்தின் ஒருமுனை மட்டும் மறுமுனை மட்டும் நீ கேட்டு விசாரித்து பார், எவ்விடத்திலாவது இவ்வளவு பெரிய காரியம் நடந்ததுண்டா? இப்படிப்பட்ட காரியம் நீங்க கேள்விப்பட்டதுண்டா? 34 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கினாராம். எப்படியா? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த காரியங்களினாலும் சோதனையினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் வாங்கிய பயத்தினாலும் பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டா என்று விசாரித்து பார். ஹல்லேலூயா. இருக்கிறதுல பெருசு என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, ஏசப்பா என்னை ரட்சிக்கிறத மாதிரி பெருசு உலகத்திலே கிடையாது. என்னை ரட்சித்த மாதிரி பெரிய காரியம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? ஏசப்பா என்னை ரட்சித்தது. என்னை ரட்சித்தத மாதிரி பெருசு என்ன இருக்கு? சொல்ல முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய காரியங்களை எனக்கு செஞ்சிருக்கிறா. அற்புத அடையாளங்கள் என்னை ரட்சிக்கிறதற்கு, அற்புத அடையாளங்கள் என்னை அவர் பக்கம் கொண்டு போறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. முதல் பெரிய காரியம் பரலோக ராஜ்யம். ரெண்டாவது பெரிய காரியம் என்ன? ரட்சிக்கிறது அவர் பெரிய காரியம். மூணாவது பெரிய காரியம் என்ன தெரியுமா? அதே 33ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க. 33ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 36ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அக்கினியின் நடுவில் எழும்பி இப்படி பேசி அவர் பேச்ச கேட்ட மனிதன் வேற உண்டா? அப்படி பேச்ச கேட்ட அந்த மனுஷன் உயிரோடு இருந்தது உண்டா? யாராவது உண்டா? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு, ரட்சிக்கிறது ஒரு பெருசுன்னா அவர் பேசி எந்த மனுஷனாவது உயிரோடு இருந்தது உண்டா? எந்த மனுஷனாவது கேட்டிருக்கிறானா? கேட்டு விசாரித்து பார். நான் உபதேசிக்கிறேங்கிறார். 36ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நான் உபதேசம் பண்ணுகிறேன்றாரு. சுவிசேஷம் என்னை ரட்சிக்கும், உபதேசம் என்னை பரிசுத்தப்படுத்தும். சுவிசேஷம் என்னை ரட்சிக்கும், அற்புத அடையாளங்கள் என்னை ரட்சிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுக்கு அற்புத அடையாளங்களை தேவன் செய்தார்?
செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிரித்தார், எரிகோவை விளப்பண்ணினார், வனாந்தரத்துல வழி உண்டாக்கினார், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்கினார், மேக ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், அக்னி ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், மன்னாவினால் போஷித்தார், காடையினாலே போஷித்தார், கண்மலையில நீரூற்று உண்டானது, மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறினது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவனா இருந்ததில்லை, வஸ்திரம் பழமையாகல, பாதரட்சின்வார் அருந்து போகல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார், கழுகு தன் குஞ்சுகளை சட்டையில் சுமக்கிறது போல தேவன் சுமந்து கொண்டு போனார். 31 ராஜாக்கள், 7 ஜாதிகளை கர்த்தர் முறியடித்தார், சூரியன் சந்திரன் தரித்து நின்றது. இப்படிப்பட்ட தேரே ஜாதி எங்கங்க இருக்கா? இவ்வளவு ஏன் செஞ்சார்னா இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு. ஏன் அவர் உபதேசம் பண்றாரு, கட்டளை கொடுக்கிறாரு, பிரமாணத்தை கொடுக்கிறாரு? என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு, என்ன பூர்ணமாக்குறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. இதை விட உலகத்துல வேற என்ன பெரிய காரியம் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் காட். இதை விட பெருசு உலகத்துல ஒண்ணுமே இருக்க முடியாது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். தாவீது சொன்ன போது சொல்றாரு, பயங்கரமான பெரிய காரியங்களை செய்த தேவன் உண்டா? இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த தேவன் உண்டா? அவர் பெரிய காரியங்களை செய்தார். பாஸ்டன்ஸ்ல சொல்றார், அவர் செஞ்சதை நினைவு கூர்றாரு. யோபு 5:9 சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு. யோவேல் 2:21 சொல்றார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இனியும் செய்ய போறார். ஒரு காலத்துல செய்தார்னா இப்பவும் செய்ய போகிறார், இனியும் செய்ய போகிறார். இங்கேயும் செய்து கொண்டிருக்கிற தெய்வம் இனி வருகிற நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என் மகனே தாவீது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் செஞ்சது போகட்டும், இப்போ உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறாராம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16 18 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். கர்த்தர் செய்யற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இனி நீங்க நின்னு பார்க்க போறீங்க. பிரைஸ் காட். எரேமியா, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இனி ஆஃப்டர் திஸ் மீட்டிங் உங்க காதுக்கெல்லாம் பெருசு பெருசா வரப்போகிறது. மெதுவா சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, கொஞ்சமா. இனி பெருசு பெருசா கேட்க போறீங்கன்னு நான் சொன்னேன், பெருசு பெருசா பார்க்க போறீங்கன்னு சொல்றேன், பெரிய பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறாருன்னு சொல்றேன். விலங்கலையா? அப்படின்னா நல்லா கைத்தட்டி ஹல்லேலூயா. ஆமென். பெரிய காரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரசங்கத்துக்கு நேரம் போலாமா? இப்ப பண்ணது பிரசங்கம் தான், இப்ப பண்ணதும் பிரசங்கம் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நம்மகிட்ட சில காரியங்களை பார்ப்பார். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரிய காரியங்கள் நடக்கும், பெரிய காரியங்கள் செய்வார், பெரிய காரியங்களை பார்ப்போம், பெரிய காரியங்களை கண்களால் கண்டு மகிழ போகிறோம், கம்பீரமாய் அறுக்க போகிறோம், பெரிய காரியங்களை செய்கிறதுனால மகிழ்ந்து களிகூற போகிறோம். புறஜாதிகளும் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்பதை. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ முதலாவது சொன்ன ஒரு பெரிய காரியம் பரலோக ராஜ்யம். அதை நான் கடைசிக்கு கொண்டு போயிடுறேன், முடிக்கும் போது சொல்லுவேன். இப்போ ஒன்று சொல்றேன், பெரிய காரியம், அவர் என்னை ரட்சித்தது ஒரு பெரிய காரியம். அதில் தான் வேதம் சொல்லுகிறது. உபாகமும் 4ஆம் அதிகாரம் 32 34 வாசிச்சோம். இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தார், இவ்வளவு பெரிய காரியங்களை ஒரு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்றதுக்கு இது ஒரு பெரிய எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க.
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது பெரிய எழுப்புதல். ஒரு கூட்ட ஜனமே ரட்சிக்கப்பட்டு வருகிறது. அதத்தான் எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரை பகிர்ந்து கொடுத்து சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசதியாய் இருப்பீர்களானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள்? எபிரேயர் 2:4, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-10 வசனம். விசுவாசத்தை கொண்டு கிருபை ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்ட இது கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பு ரொம்ப பெருசு. ஆனா இந்த ரட்சிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட ரட்சிப்பா? விளையாடப்பட்ட ரட்சிப்பு, கிருபையா கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, இலவசமாய் பெற்ற ரட்சிப்பு. ஆமென். இயேசு இந்த பூமியில வந்தார். மரியாள் கன்னி வயிற்றில கர்ப்பவதியானார். 14 வயசில் உள்ள ஒரு வாலிப பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 14 years old. அந்த பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவி நிழலிட்டார். அப்போ இந்த கர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா, மரியாளுடைய கர்ப்பத்தை வாங்குறாரு. வாங்கி இயேசு பிறக்கிறாரு. கரெக்ட் தானா? அப்போ மரியாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வாங்குறாரு அப்படின்னா, வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்? இரவல்னு அர்த்தம். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. கடன். சொல்லுங்க, வாங்கினாரு. ரெண்டாவது இயேசு ஊழியத்துக்கு வந்து பேதுருவை பார்க்கிறாரு. படகு கேட்டார் பிரசங்கம் பண்றதுக்கு. படகு இரவல். சொல்லுங்க, இரவல். மத்தேயு 5, 6, 7, 3 அதிகாரத்துல மலை பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே திரளான ஜனங்களை கண்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று மனது உருகினார். எப்படி உருகினாரா? மனது உருகினார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறார். மனது உருகினார். சரி, மனது உருகிட்டார். எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னா, ஆண்டவரே எப்படி இப்படி கொடுக்கறது? முடியல. உடனே ஒரு சின்ன பையன் 5 அப்பம், சொல்லுங்க, இரவல். 5 அப்பம் 2 மீன், இரவல். ரைட். இயேசு பாடுபடுகிறார், சிலுவை சுமக்கிறார். 180 கிலோ எடை உள்ள சிலுவை. இயேசு சுமந்த சிலுவை 180 kg, 180 கிலோ. அந்த 180 கிலோ எடை உள்ள சிலுவை இயேசுக்கு செய்யப்பட்டதல்ல. ஆனா அவள் அடிக்க, அவர் சுமக்கிறதற்காக, ஆண்டவருக்காக அவர் வாங்கப்பட்ட சிலுவை. சிலுவையும் இரவல். மரித்தார். இவ்வளவு சீக்கிரமா மரிச்சிட்டாரா? அந்தரங்க சீஷனாகிய அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் இயேசுவின் சரீரத்தை கேட்கறதுக்கு பிலாத்தினிடத்துல போய் ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறையை விளக்கிரயமாய் வாங்கி அவன் அந்த கல்லறையில இயேசுவை கொண்டு போய் வைத்தான். அப்ப கல்லறை இரவல். இங்க பாருங்க, கற்பம் இரவல். ஆனா திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா 5 பிள்ளையை பெற்றுருச்சு. ஓகே, கரெக்ட். 5 அப்பம் 2 மீன் இரவல். 5000 பேருக்கு போஷித்தார். 12 கூடைய மீதி எடுத்து திருப்பி கொடுத்துட்டாரு. ஓகே. படகுல ஏறினாரு, பிரசங்கம் பண்ணாரு, படகை திருப்பி கொடுத்தாரு, அவனை தூக்கிட்டாரு, அவனை அப்போஸ்தலனா மாத்திட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையை வாங்கினாரு, சுமந்தாரு, திருப்பி கொடுத்துட்டாரு. கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லறையும் திருப்பி உயிரோடு எழும்பி திருப்பி கொடுத்துட்டார். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்னு தெரியணும். என்னம்மா? ஏசாமி எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்க இருப்பாருங்க. கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துரு. இரவல். எதையுமே ஏன் சிலுவை, ஏன் 5 அப்பம், ஏன் மீன், ஏன் படகு, ஏன் கற்பம், ஏன் கல்லறைன்னு எங்கேயுமே சொல்லல. ஆனா ஒன்ன சொன்னாரு, என் சபையை, என் சபை அப்படின்னு சொன்னாரு. உங்களை என்னையும் பார்த்து சொல்லாரு, என் பிள்ளை அப்படின்றாரு.
எதுக்கு? இது மட்டும்தான் சொல்றாரு, என் புள்ள ஏன் சபன்றாரு, பாதாளத்தின் வாசல். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கரையத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு ஒரு பெரிய ரத்தங்கிற கரையத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போ இவ்வளவு விளக்கரையும் கொடுத்து அவர் நம்ம மீட்டெடுத்து இன்னைக்கு என் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார்னா, உரிமையோடு அவருடைய சமூகத்துல நின்று போய் ஜெபிக்க எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார்னா, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு இது, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு இது. இந்த ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு அசதியாயிருப்போமானா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம், அங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 17 வசனம். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனா இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாதலை காணாமல் போனா. யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்த போது ஏசா வேட்டையாடி களைத்து போய் எனக்கு இந்த குழியிலே கூழ் தாய்ந்து சேர்ந்த போது யாக்கோபு சொல்லுகிறான், சேஷபுத்திர பாகத்தை இடத்துல விற்று போடு, என்ன சாக போகிற இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி அவன் சாப்பிட்டு எழுந்து அந்த சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நமக்கு இங்க பாருங்களேன், சில நேரம் ஒரு பொருள் கூட சில நேரம் அப்படி நினைச்சிருவோம், ரொம்ப வேல்யூவா திங்க் பண்ணுவோம். சில நேரம் அந்த நம்ம ரட்சிப்பு இருக்கு பாருங்களேன், விளையேற பெற்ற இந்த ரட்சிப்பு இருக்கு பாருங்களேன், இதை ரொம்ப பேர் நம்ம நினைச்சுக்கிட்டோம், ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள ஏன் எழுப்புதல் வரல தெரியுமா? ஏன் சபைக்குள்ள ஒரு ஆவியானவர் ஊற்றப்படல தெரியுமா? ஏன் இன்னும் எழுப்புதல் தாமதிக்கு தெரியுமா? ஏன்னா நமக்குள்ள ரட்சிப்பை குறித்த புரிதலே இல்லை, ரட்சிப்பை குறித்த பயம் இல்லை. ரட்சிப்பு ரத்தத்தினால் எனக்கு கொடுத்த பெரிய காரியம் என்கிறது இல்ல, அலட்சியம், ரட்சிப்பை குறித்த அலட்சியம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த ரட்சிப்பு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். இங்கிலீஷ் பைபிள்ல இப்படி இருக்கிறது, work out your own salvation with fear and trembling. நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற தினந்தோறும் பிரயாசப்படுங்கள். பெரிய காரியம் வேணும்னு கேட்கிறோமே, நம்ம ரட்சிப்புக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? தேசத்தின் ரட்சிப்புக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? என்னுடைய ரட்சிப்பை நான் சஸ்டைன் பண்ணி பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன பிரயாசம் எடுக்கிறேன்? work out your own salvation. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பிரயாசப்படுகிறீர்கள்? ஏன் எழுப்புதல் தாமதிக்குது? எழுப்புதெல்லாம் ஆயத்தமா தான் இருக்கு. we are not prepared. நம்ம தான் ஆயத்தமா இல்லை. ரட்சிப்பை குறித்த கவலையே இல்லை சில பேருக்கு, அதுக்காக கெஞ்சுறதே இல்லை, அதுக்காக போராடுறதே இல்லை, அதுக்காக கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்கறதே இல்லை. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே கேட்கல, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே. ஃபர்ஸ்ட் பட்ட ரட்சிப்புலாம் அதெல்லாம் இல்லை, அது இலவசமான கிருபையினால கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. அது கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினால உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பு இலவசம், அதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆனா முடிவு பரியந்த நிலை நின்று ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு நீங்க போராடி தான் ஆகணும், அதுக்கு பிரயாசப்பட்டு தான் ஆகணும், அதுக்கு ஜெபம் பண்ணா தான் முடியும். சில காரியத்தை நீங்க அற்பமா அலட்சியமா ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்ணுவோமானா இந்த ரட்சிப்பு எப்படி நமக்குள்ள கிரியை செய்யும்? அதான் எழுப்புதல் தாமதிக்கும். இல்லைன்னா ஏசிங்க, எழுப்புதெல்லாம் அழகாக ஆவியான டக்குன்னு ஊத்திடுவார். பிரைஸ் காட். ஒரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தி இவான் ராபர்ட்ஸை கொண்டு ஒரு தேசத்தை அசைச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? இவான் ராபர்ட்ஸ் யங் பாய், யூத் பாய், நைட்டு 12 அதிகாலை 4:30 மணி வரைக்கும் நிலக்கரி சோங்கரத்தில் வேலை பார்த்துட்டு நைட்டு முழுசும் 4:30 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். 10 வருஷம் போராட்ட ஜெபம், 11ஆவது வருஷம் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த எழுப்புதல் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் எழுப்புதல் வந்ததுன்னு சரித்திரத்தில் இருக்கு.
திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் இவான் ராபர்ட்ஸனுடைய எழுப்புதல் வந்ததுன்னு சரித்திரம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதே இவான் ராபர்ட்ஸ் எழுப்புதல் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்த கிரிட்டிசைஸ், அவருக்கு வந்த தவறான குற்றச்சாட்டு, அவரை தப்ப நெகட்டிவா பேசின காரியத்தை அவரால் கேட்க முடியாததுனால அப்படியே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாவே மாறிட்டாரு. அப்படியே போயிட்டாரு. உலகத்தையே ஒரு அசைத்த ஒரு தேவ மனிதருங்க. ஏன்? அதுக்காக பிரயாசப்படாம விட்டுட்டாரு. அவருக்கு செபிக்க அந்த இதை தாங்க முடியல. அவரால் தாங்க முடியல. அவரை தப்பா பேசுறத தாங்க முடியல. அந்த நேரம் அவருக்கு அந்த இதுல கிருபை கொடுக்க, அவருக்கு ஜெபிக்க, அவருக்கு போதிக்க, அவரை பாதுகாக்க, அவர் அதுல ஒர்க் அவுட் பண்ணாம விட்டதுனால ஐசோலேட்ல போயிட்டாரே. அப்படி படுத்த படுக்கையாவே கடைசியில சீக்கிரமா 32, 34 வயதுலயும் மரித்துட்டாரே. இவ்வளோ பெரிய எழுப்புதலை கொடுத்த மனுஷன்தான். ஏன் ஒர்க் அவுட் பண்ணல? அதுதான் எழுப்புதலுக்கு தடை இன்னைக்கு சபையில. ஒர்க் அவுட். என்னெல்லாம் யூடியூப்ல பாருங்க, டாப் டு பாட்டம் வச்சு கிழிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த காதுலையும் வாங்க மாட்டோம், இந்த கண்ணாலையும் பார்க்க மாட்டோம். நம்ம என்னைக்கு ரசிக்கப்பட்டோமோ சூடு, சொரணை, மானம், வெக்கம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு தான் எழுப்புதல்னு வச்சா அன்னைக்கே தெரியும் இந்த உலகம், பிசாசு, மாம்சம், மனுஷன் எல்லாம் எதிரடையா தான் வரும். இயேசுவை சொல்லாததையா நம்மளை சொல்லிட போறாங்க? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பிரதர். இயேசுவை என்னெல்லாம் சொன்னாங்க? பிசாசு பிடித்தான், 2வது திருடன், 3வது போஜன பிரியன், சூப்பர், பெயல்செபூல பிசாசு துரத்துறான், 5வது வேசியின் மகன், இயேசுக்கு கொடுத்த பேரு. அப்புறம் தச்சனின் மகன். இதெல்லாம் உலகம் கொடுத்த பேர் அவருக்கு. பரலோகம் ஒண்ணு கொடுக்குது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கேன். எழுப்புதெல்லாம் என்ன தெரியுமா? உலகம் உங்களை பத்தி என்ன பேசுதுங்கிறது மேட்ரு இல்லை, பரலோகம் உங்களை குறித்து என்ன சொல்லுதுங்கிறது தான் விஷயம். அதுதான் எழுப்புதல். கையை தட்டிடுங்க. உலகம் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் என்கிட்ட இப்படி பேசிட்டாரு, இவர் என்னை பத்தி இப்படி சொல்றாரு. அதெல்லாம் மேட்ரு இல்ல. பரலோகம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, அதுதான் எழுப்புதல், அதுதான் பெரிய காரியம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் பெருசு. ஆமென். வேதத்துல ஒரே ஒரு மனிதனை குறித்து இந்த இரவு நான் உங்கள் முன்பாக இந்த காரியத்துல வைக்க விரும்புகிறேன். தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். சகோதரர்களுக்கு முன்பாக, சத்துருவுக்கு முன்பாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆசாரிய அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம். 3 அபிஷேகத்தை பெற்றவன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3-7 வசனம் சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சமஸ்த இஸ்ரவேலில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். 3 kind of anointing தாவீதுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்யும்படி உதவி செய்தார். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? இவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, சவுலை நான் புறம்பே தள்ளி எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற எனக்கு பிரியமானவனை தேடின போகிறேன், என் இருதயத்துக்கு ஏற்ற எனக்கு சித்தமானவைகளை செய்கிறவன் என்று கர்த்தரால் நற்சாட்சி பெற்றான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல இருதயத்துக்கு ஏற்றவனை கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவனை தேடி போறார் கர்த்தர். இப்பேற்பட்ட தாவீது ஆலயத்தை குறித்த தரிசனமே தாவீதுக்குள்ளதான் இருந்தது. ஆனா ரத்தத்தினால் தோய்ந்திருந்தபடினார் அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பச்சேபாலின் காரியத்துல மாத்திரமே அல்லாமல் வேற ஒரு காரியத்திலையும் தாவீது தவறு பண்ணலன்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஆமா. ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணா மறப்பாரா, மன்னிப்பாரா?
மறப்பாரா? மன்னிப்பாரா? மறப்பாரா? மறப்பாரா? கடலின் ஆழத்துல போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அகற்றிடுவேன்னு சொல்லியிருக்காருல. மன்னிப்பாரு, மறப்பாரு, ஆனா எழுதி மட்டும் வச்சுட்டு போவாரு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இந்த வாங்கிக்கோன்னு நச்சுன்னு ஒரு குத்து. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் இடத்துல தாவீது பெற்ற சாலமோன். நல்லா இருக்குல்ல இது? நம்ம அப்பா மாதிரி குத்தி காட்டுறதுல உலகத்திலேயே நம்பர் 1. மறந்துடுவார், ஆனா எழுதி வைப்பார். இந்த பார்த்துக்கோப்பா, எப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டு. உரியா எவ்வளவு டீட்டெயில் எழுதுறாரு பாருங்க. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் இடத்துல தாவீது பெற்ற இந்த சாலமோன். ஆமென். அல்லப்பா தோத்திரம். அன்புள்ள அப்பா ஏசப்பா. Praise God. ஆனா ஆனா இவ்வளவு ஒரு தேவ மனுஷன் ஒரு பெரிய தப்பு பண்ண இடம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை கொலை செய்கிறான். அவன் பேர் என்ன? உரியா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உரியா. ஏத்தியனாகிய உரியா. சொல்லுங்க, ஏத்தியனாகிய உரியா. ஏத்தியன்னா என்ன அர்த்தம்? ஏத்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளின் மகன் என்ற அர்த்தம், அந்தகாரம் என்ற அர்த்தம். உரியா என்று சொன்னால் ஜெகோவா இஸ் மை லைட் அர்த்தம். யெகோவாவின் தேவன் என் வெளிச்சமானவர் அர்த்தம். அந்தகாரத்துல இருந்தவன் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்தவன். நீங்களும் நானும் அப்படிதான் இருந்தோம். எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு காலத்துல குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமான ஆண்டவர் அறியாத இந்த குடும்பத்துல வாழ்ந்தவன். இயேசுவை அறிந்த பின்பு இருள் போனது, வெளிச்சம் வந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பயங்கரமான மரண இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்களாம். ஏத்தியன் இருள், உரியா வெளிச்சம். இப்படி வெளிச்சத்தினிடத்திற்கு வந்தான் உரியா. அப்படிப்பட்டவன். அப்ப ரட்சிக்கப்பட்டவன் நான் சொல்றேன், புரியுதா? அப்ப உண்மையா யாரு? பக்கா ரட்சிக்கப்பட்டவன். இவனுக்குள்ள இருந்த குட் கேரக்டர் 4 இருக்கு. பைபிள்ல நான் காட்டுறேன். 4 இடத்துல 4 காரியம் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கடைசியில ஏன்பா நீ யுத்த களத்துல உன்னை எல்லாரும் முன்னணியில விட்டு நீ பின்னணியில மரித்து, பின்னணிக்கு போய் உன்னை முன்னணியில விட்டு கொலை செய்து நீ மரித்து போனாய், காரணம் என்ன? அந்தகாரத்திலிருந்து ஒளியின் இடத்துக்கு வந்தவன் நீ. அதனாலதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்திலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்தினிடத்துல வந்தவர்கள் நீங்கள் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அதை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து கொண்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நான் இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு, இந்த ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ளுகிறதற்கு, ரட்சிப்பு என்ற பெரிய காரியத்தை குறித்த அக்கறை உள்ளவர்களா இருப்போமானா நீங்களும் நானும் ஆவியில எது கர்த்தருக்கு உரியது, எது கர்த்தருக்கு உரியது இல்லை என்பதை அந்தகார கிரியைகளை அறிந்து அதை நீங்களும் நானும் கடிந்து கொள்ளாமல் விடுகிறதுனாலதான் ரட்சிப்பு அப்ப நம்மகிட்ட போராடிடுது. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட தேடும் போது ஐயோ ஏசப்பா இது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரினூவ் பண்றோம். இந்த உரியாக்குள்ள இருந்த 4 காரியத்தை சொல்றேன். அதே 11ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்களேன், உச்சிதங்களை உதறி தள்ளின உரியா. சொல்லுங்க, உச்சிதங்களை கேட்கல, உதறி தள்ளின உரியா. உச்சிதங்களை உதறி தள்ளின உரியா.
உறுதியான உரியா. சொல்லுங்க, உடன்படிக்கை பண்ணின உரியா, உண்மையுள்ள உரியா. 4 காரியம் அவனுக்கு இருக்கு. நல்ல ஆளுதான், உச்சிதங்களையே உதறி தள்ளுறான். 8ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, தாவீது பச்சேபாலிடத்துல பாவம் பண்ணினதற்கு பின்பாக இவள் யாருடைய மனைவி என்று கேட்டபோது, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி என்று சொல்லப்பட்ட போது, யுத்த களத்திலிருந்து அவனை நீ அனுப்பிவிடு என்று யோவாப்புக்கு ஆள் அனுப்பி சொல்லப்படுகிறது. உரியாவை இங்க அனுப்பி விடுகிறான். ராஜா ஏதோ அவசரமானு கூப்பிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டா, தாவீது சொல்லுகிறான், உரியாவே நீ வீட்டுக்கு போய் பாத சுத்தி பண்ணு, நீ போய் உன்னை பாத சுத்தி பண்ணு, நீ வீட்டுல போய் சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் சொல்லுகிறான், பின்பாகவே அவனுக்கு சில உச்சிதங்களை அனுப்பிவிட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உச்சிதங்கள் அனுப்புறான். ஆனா இவன் எங்க இருக்கான்? உச்சிதங்கள் என்ன அனுப்பினான்னு பார்க்கல, வீட்டுக்கு போகல. ராஜாவின் அரண்மனையின் முற்றத்திலேயே போர் வீரர்கள் படுத்து கிடக்கிற இடத்திலே இவனும் போய் படுத்து கிடக்கிறான். உச்சிதங்களை உதறிட்டான். என்னதுன்னு தெரியல. ராஜா கொடுத்த பிரசியஸான பொருட்கள், வீட்டுக்கு மனைவியோட போய் சந்தோஷமா இருன்னு சொல்றார், பாத சுத்தி பண்ணுங்கிறார், நீ சந்தோஷமா மகிழ்ந்து களிகூர்ன்னு சொல்லுகிறார். ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன பாத்தீங்களா? 11ஆம் வசனம், 10ஆம் 11ஆம் வசனத்துல வாசித்து பாருங்கள். உரியா சொல்லுகிறான், இது யுத்த காலமா இருக்கும் போது ராஜாவே நான் போய் பாத சுத்தி பண்ணி கொண்டு நான் என் மனைவியோட சந்தோஷமா இருக்கிற காலமா இது. என் ராஜா இப்படி வெளியில யுத்த களத்துல இருக்கும் போது நான் மாத்திரம் சந்தோஷப்படுகிறதற்கு இது காலம் அல்ல என்று சொல்லி அவன் அரண்மனை முற்றத்திலே படுத்து கிடந்தான். ஆமென். இந்த காலம் சந்தோஷப்படுற காலமா? சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ற காலமா? இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. everything done on the cross. சிலுவையில இயேசு எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்றாலே ஆசீர்வாதம்ன்றான். எல்லாம் சிலுவையில செய்து முடிச்சுட்டா ரட்சிப்பு வந்தது, ஆசீர்வாதமும் சேர்ந்து வந்தது. நோ, ரட்சிப்பு இலவசம். ஆனா ரட்சிப்பு முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டாலே ஒழிய நம்ம அந்த பெரிய காரியமாகிய பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது, எழுப்புதலை பார்க்க முடியாது. ஆமென். உச்சிதங்களை உதறி தள்ளினான். எனக்கு உலக ஆசீர்வாதம் நோ. நான் உலக ஆசீர்வாதத்துக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. இருதயம் அது மேல வைக்க கூடாதுன்றேன். ஆமென். கேயாசியை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், எப்பா இது காலமாப்பா? இது சம்பாதிக்கிறதுக்கு காலமா? இது வஸ்திரங்களை வாங்குறதுக்கு காலமா? இது பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிக்கிறதுக்கு காலமா? இது என்ன காலம்? இது காலமா? இது என்ன காலம்? இந்த காலத்துல போய் சம்பாதிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறான். ஆமென். 4 குஷ்டரோகி தேசத்துல பஞ்சம், சாப்பிட்டு எழுந்து இன்னொரு கூடத்துக்குள்ள வச்சாச்சு. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டு எழுந்து அந்த கூடாரத்துக்குள்ள வச்சாச்சு. பெனதாத் முற்றுகை போட்டிருக்கிறான் சமாரியாவுல. உள்ள இருக்கிற வெளியே போக முடியல, வெளியே இருக்கிறவன் உள்ள முடியல. ஒரே பஞ்சம், எப்பக்கத்திலும் பஞ்சம், தேசத்துல வேதனை. 4 குஷ்டரோகி இங்க இருந்தாலும் செத்து போயிருவான், உள்ள போனாலும் சாவோம், உள்ள போய் சாவோண்டா போ என்று உள்ள போன போது அங்க ஒரு மனிதனும் இல்லை. சத்துரு அவர்கள் நடந்து வருகிறதை பார்த்து ஆண்டவர் அங்க குதிரையின் இரைச்சலையும் ரதத்தின் இரைச்சலையும் உண்டாக்கி எல்லா சத்துருவையும் முறியடிக்க ஓடி போகும்படி தேவன் செய்தார். உள்ள போனா ஒருவரும் இல்லை. சாப்பிட்டு எழுந்து அந்த அடுத்த கூடாரத்துக்குள்ள வைக்கிறான். சாப்பிட்டு எழுந்து அடுத்த கூடாரத்துக்குள்ள வைக்கிறான். 4 குஷ்டரோகியும் சொல்லுகிறான், ஐயோ கர்த்தருடைய ஆவியானவர்களை கவ்வி பிடித்த போது சொல்லுகிறார், இது நியாயம் அல்ல, நாம் செய்கிறது தவறு. இந்த காலத்துல நாம் இந்த தேசத்துல பஞ்சத்துல இருக்கும்போது நாம் மட்டும் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பது காலமா? இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஆமென். சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இருங்க. ஆனா அது இல்ல, அதை விட ஒண்ணு பெருசு இருக்குன்றேன். ஆமென். அறிவிக்கிற காலம். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல மொர்தெக்காய் எஸ்தர் இடத்துல சொல்றா, அம்மா நீ என்ன
ராஜாத்தி ஆயிட்ட, உள்ள பெரிய பெரிய போஸ்டிங்ல போய் உக்காந்துட்ட, நல்லா ராஜா பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு இருக்க, ஹாப்பியா இருக்குன்னு சத்தம் கட்டாம ஊர் பக்கமே வர மாட்டுக்க அப்படின்னு எஸ்தர்ட்ட கேட்கிறான். என்ன ஒரு சுவிசேஷம் காணும், ஒரு வாளையம் கட்டுறதை காணும், ஒரு மிஷினரி தாங்கிறது கிடையாது, இங்கே உட்காந்து சம்பாதிச்சு பேங்க்ல நிரப்பிக்கிட்டு வீட்டை கட்டிக்கிட்டு வாடகை கூட்டுக்கிட்டு இருக்க. எஸ்தர்ட்ட சொல்றான் மொர்தெக்காய், என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை வாங்கி கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்க, என்ன எஸ்தர்? ஐ எம் டாக்கிங் அபவுட் எஸ்தர். எஸ்தர், இது என்னம்மா, உனக்கு இந்த ராஜ மேன்மை எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? இந்த ராஜ உத்தியோகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? இந்த கணத்தை கர்த்தர் உனக்கு எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? உன்னை ஏன் இங்க கொண்டு வந்து வச்சார் தெரியுமா? உன்னை ஏன் ராஜா பக்கத்துல உட்கார வச்சார் தெரியுமா? ஏன் ராஜா கண்களை தயவு கிடைக்கும்படி தேவன் செய்தார் தெரியுமா? இது எதுக்கு வச்சார் தெரியுமா? இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது மௌனமா இருக்கிற காலத்துக்கு உன்னை இங்க கொண்டு வரல. ஹல்லேலூயா. செய்தி சொல்ல வேண்டிய காலம். என்ன ரட்சித்த தேவனுக்கு நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லிலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். ஹல்லேலூயா. பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாமானாரே. பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாமானாரே. அவர் நாமம் செல்வே, அவர்க்காகவே வாழ்வே, அவர் சேவை செய்வே, அவர்க்காகவே வாழ்வே. ஹல்லேலூயா. சீ அப்படின்னு தூக்கி போட்டான் பாத்தீங்களா? எனக்கு ஆச்சரியம். எனக்கு இந்த ஒரு வேத பண்டிதர் பவுலை பத்தி சொல்றாரு. 1000 கோடி சொத்து இருந்துச்சு அவருக்கு. பவுலுக்கு எவ்வளவு கோடி? 1000 கோடிப்பு. எத்தனை கோடி? 1000 கோடி. 3 PhD படிச்சிருக்கான் மனுஷன். இந்த ஆளு வெரி ஷார்ட் அண்ட் தின் பர்சன். அழகாவே இருக்க மாட்டா, அவரை பார்த்தாலே அலங்கோலமா இருப்பாராம் பவுலு. அவர் சொல்றாரு, எப்பா பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேங்கிறார். எதெல்லாம்? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன். இந்த கமாலியல் இல்லை, அந்த கமாலியல். அந்த கமாலியல் ஓட்ட. அவர் வெல் எஜுகேட்டட் பாருங்க. ஆமா, கமாலியலின் பாதத்தில் படித்தவன், எபிரேயன், ரோமன், பரிசேயனும் பரிசேயனுக்கு மகனுமாங்கிறான். பரிசேயனுக்கு மகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதியில பியூருங்கிறான். ஜாதியில பரிசேயனுக்கு மகன்னா என்ன அர்த்தம்? எங்க குடும்பத்துல கலப்பு இல்லைங்கிறான். உங்களுக்கு விளங்கலையா? இல்ல நம்ம ஊர் தானே நீங்க? ஜாதியில என்ன இல்லையா? கலப்பு இல்ல, மிக்ஸ்டு கிடையாது, பியூர். அவன் பரிசேயனுக்கு மகனுமா இருக்கிறேன். ஆனா இது எல்லாவற்றையும், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன்.
வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் மனரம்யமா இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்வாரா மாட்டாரா? நம்ம பிரயாசப்படல, பெரிய காரியம் நடக்காது. எழுப்புதல் வரணுமா, கர்த்தர் நமக்கு பெருசு செய்யணுமா, பிரயாசப்படுங்க. உச்சிதங்களை கேட்கல, உதறி தள்ளுங்கள். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு பாட அனுபவிப்பதையே ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன் ஒருத்தன் மோசே குறித்து, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்தவன், மஸ்கட்டுக்கு வந்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தெரியுமா? ஆமென். அவன் சொல்றான், தேவ ஜனங்களோடு அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். ஒருத்தர் தெரிந்து கொண்டான். ஆபிரகாம பாத்தீங்களா? ஆபிரகாம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல சினேயர் ராஜாவாகிய அம்ரேப்பேல், எலாசா ராஜாவாகிய அரித்தேக்கேல் என்று சொல்லி மொத்தம் 5 + 4 9 ராஜாக்கள். 4 ராஜாக்கள்கிட்ட இந்த 5 ராஜாக்கள் தோத்து போறாங்க. சோதம் குமார ராஜா மற்ற எல்லா ராஜாக்களும் இதை அறிந்த போது ஒரு லோத்து மனைவி பிள்ளைகளையும் சிறைப்படுத்தி கொண்டு போறான். ஒரே ஒரு எபிரேய வாலிபன் மட்டும் ஆபிரகாம் இடத்துல ஓடி வந்து உடைய மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போறான்னு சொன்ன உடனே ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே ஆபிரகாம் தன் குடும்பத்தில் இருக்கிற 318 பேருக்கு ஆயுதம் திருப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் சிறையிட்டு போனதெல்லாம் எல்லாவற்றையும் சிறைப்பட்டு திருப்பி கொண்டு வர்றான். ஆபிரகாம் இடத்துல பார்த்து ஒரே ஹாப்பி. சோதம் குமார ராஜாவுக்கு ஒரே ஹாப்பி. ஆபிரகாமே, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனே, தேவ மனுஷனே, எங்கள் சிறையிருப்பெல்லாம் நீர் மீட்டெடுத்து விட்டு எங்களை விடுதலையாக்கி விட்டீர். whatever you want take it. என்ன வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுவோய், எதை வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளும், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மட்டும் என் இடத்துல விட்டு விடு என்று சொன்னபோது 20 - 22 வசனம் சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில். அதற்கு ஆபிரகாம் சோதம் குமாராவின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டான யாவென்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான். ஆனா அவன் சொல்றான், இந்த சோதம் குமாராவின் அக்கிரமத்தின் ஒரு பொருளாவது நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கைகளை உயர்த்துகிறான். கைகளை உயர்த்துகிறான். இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதியாக பிசாசு என்னிடத்துல வருகிறான், அவன் கிரியை என்னிடத்துல சொல்லணும். உச்சிதங்களை அப்படி தூக்கி போட பழகுங்க. எந்த தேசத்துல எது இருந்தாலும் சரி. தானியேல் 1:8 ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடி தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் போஜனம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு போஜனம் சாப்பிட வேண்டிய போஜனம் ரா போஜனம், சாப்பிடக்கூடாத போஜனம் ராஜ போஜனம். ராஜாவின் போஜனத்துல பிரியப்படாதே, அது கள்ள போஜனமாமே. உன் போஜன பிரியனா இருந்தால் ஐயே, ஆமா, தோதராம் தோதராம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். எனக்கு எல்லாம் எதுக்கு ஆபிரகாம் எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமா நமக்கு உண்டாயிருக்குன்னா என்ன ஆசீர்வாதம் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரட்சிப்பு. இதை போட்டு குழப்புவாங்க. நம்ம வாழ்க்கை சொத்தே வந்த மாதிரி பேசுவாங்க. ஆபிரகாமின் சொத்துக்குள்ளா ஆபிரகாமே சொத்தச்சி அப்படின்னு தூக்கி போட்டாலு நம்ம ஆளு. சொத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க ஏட்ட மேட்டரே இல்லை. ரட்சிப்பு, ரட்சிப்பு, இலவசமான கிருபையினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உச்சிதங்களை உதறி தள்ளின உரியா. முடிச்சிடலாமா? டு பி கண்டினியூ டுமாரோ. நாளை பண்ணலாமா? ஆமா, ஒண்ணுதான் முடிச்சிருக்கேன் பாருங்க. பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். வசனம் இன்பமானது பாருங்க. ஆம், எனக்கு வசனத்தை தவிர வேற ஒன்றும் தெரியவும் செய்யாது. ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் பேச தெரியாது. அல்லேலூயா. தொடர்ந்து பேசுவோம். நாளைக்கு சீக்கிரம் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா?
உறுதியாயிருந்த உரியா, உடன்படிக்கை தள்ளின உரியா, உண்மையுள்ள உரியா. நாளைக்கு சொல்றேன் அவன் ஏன் மரித்து போனா என்பதை நாளைக்கு சொல்றேன், பேசலாம். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு இடைபடுவாராக. கண்களை மூடுவோம். பிரைஸ் காட். இந்த ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்பேன். ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து அலட்சியமா இருந்திருக்கிறேன் ரொம்ப நாள். எசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த அன்பு, எபேசு சபையை பார்த்தாண்டு சொல்லுகிறா, உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ பொறுமையா இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ கண்டுகொண்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு கொஞ்சம் குறைவு இருக்குமா? என்ன நிலைமையில நீ விழுந்தா என்பதை அறிந்து நீ மீண்டும் எழும்பி நான் நலமா இருக்குமே. இன்னைக்கு இந்த தேசத்துல பெரிய காரியம் கர்த்தர் செய்யணும்னா ரட்சிப்பை குறித்த ஒரு பெரிய தெளிவு நமக்குள்ள வரட்டும். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. எத்தனை பேர் உண்மையா கண்களை மூடி உண்மையா? பல முறை நான் இந்த ரட்சிப்புங்கிற காரியத்துக்கு பிரயாசப்படாமையே விட்டுட்டேன் பிரதர், அலட்சியமா விட்டுட்டேன். சில நேரம் ரட்சிப்பு இலவசம் சிஸ்டர் பிரதர், ஆனா நீங்க நின்று பெற்றுக்கொள்ளணும்னா பிரயாசப்படாம எதுவும் கிடைக்காது. ஒருவேளை சின்ன சின்ன காரியத்துல நம்ம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரட்சிப்பை பின்னாடி கொண்டு போட்டிருப்பேன்னா, என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்களை அர்ப்பணிக்க முடியுமானா தைரியமா நீங்க எழுமி நிக்கலாம். பிசாசை நீங்க வெக்கப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். பிசாசு வெக்கப்பட்டு போட்டோம். இந்த காரியத்துல ஆண்டவரே நான் ரட்சிப்பை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டேன், இல்லை அதுக்கு நான் என்ன பிரயாசப்பட இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ பிரதர். எழும்புங்க எழும்புங்க, எழும்புகிறவங்க எழுப்பிருங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. அப்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிப்பை குறித்த ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு பெரிய அக்கறையோட இன்றைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பா. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பா. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வ நம்பிக்கையோடு. பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே. ஆண்டவரே உண்மையா எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி இன்னைக்கு என்னை புதுப்பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப். இன்னைக்கு என்ன புதுப்பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இது வரைக்கும் இல்ல, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துறேன். இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் அந்த சில காரியத்துல வெளிப்பாடு இல்ல ஆண்டவரே. இதை விட நான் எதையோ பெருசா நினைச்சிட்டு இருக்கிறேனே, அது இல்ல. எப்பா எப்பா எனக்கு கிருபை தாங்க. ஒன் மோர் டைம் லார்ட், கிருபை தாரு, கிருபை தாரு. இங்க பாருங்களேன், ஆவியான எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி சொல்ல இங்க பாருங்களேன், எனக்கு கவனிங்க. சகேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், தலைவன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறினா, குள்ளன். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இருக்கா, போறான். நீங்க லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, வீட்டுல போய் அதை போய் பாருங்க. இயேசு அவன் மேல ஏறி நிற்கிறான். இப்படி ஏறிட்டு பார்க்கிறாரு,
பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சொல்றாரு, சகை இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன்ப்பா, உன் வீட்டில் இருக்க போறேன்னு சொன்னோன்னே வேகமா இறங்கி வந்து வீட்டுக்கு வந்து அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, அவர் ஒண்ணுமே சொல்லலை. வீட்டில் வந்து உன் வீட்டில் இருக்க போறேன்ட்டாரு, ஒண்ணுமே சொல்லலை. இது மட்டும்தான் சொன்னார். நீ இப்படி பண்ண அப்படி பண்ண ஒண்ணுமே சொல்லலை. உன் வீட்டுக்கு வர போறேன்னாரு. அவன் சொன்னான், ஆண்டவரே யாரெல்லாம் ஏமாத்தி இருக்கிறானோ எல்லாம் பாதி திருப்பி கொடுத்துட்றேன், நாளத்தனையா கொடுத்துட்றேன். திருப்பி திருப்பி அடிக்கிறான். ரட்சிப்புன்னு ஒண்ணு வந்த உடனே அவனால தாங்க முடியல. எதெல்லாம் ஏமாத்துறானோ திருப்பி கொடுத்துட்டான். ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. லேவியன் 21ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூணன் யாரு? கூணன், குள்ளன் யாரு? குள்ளன், உறுப்பு நீண்டவன், உறுப்பு நீண்டவன் இருக்கு. நீங்க அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அப்பம் விற்கும்படி செலுத்தும்படி போக கூடாதுன்னு இருக்கு. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு குள்ளன் இயேசு கிட்ட போக முடியல. அவர் ஒரு பரிசுத்த ஸ்தலம் தானே. ஆனா பரிசுத்த ஸ்தலம் குள்ளனை பார்த்து சொல்லுது, நான் உன்னை வாரேன்னு, உன்னை தேடி வீட்டுக்கு வாரேன்னு. குள்ளன் பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட வர முடியாது. ஆனா குள்ளன் வீட்டுக்கு நான் பரிசுத்த ஸ்தலமே குள்ளன்ட்ட வரேங்குது. இதுதான் ரட்சிப்புங்க. இது இவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் தாங்க முடியாம தான் சொத்தையே கொடுக்குறேங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரமாணம், குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக கூடாது. இதுவரைக்கும் நான் போனதில்லை. ஆனா பரிசுத்த ஸ்தலமே என் வீட்டுக்கு வருதுன்னா எதை வேணாலும் நான் இழப்பேன், சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், எதை வேணுமானாலும் குப்பையா எண்ணுவேன், நட்டமா எண்ணுவேன். அவரே வருவாரானா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. இழக்கிறவனை தான் கர்த்தர் சொல்லுவார் ஆபிரகாமின் குமாரன் சந்ததின்னு. எத்தனை பேர் உங்களை அப்படி நினைக்கிறீங்க? ரட்சிப்பு எவ்வளவு விளையற பெற்றதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களால எதை வேணாலும் இழக்க முடியும். ரட்சிப்பு எவ்வளவு விளையற பெற்றதுன்னு தெரிஞ்சதுன்னா எதையும் நஷ்டப்பட உங்களால முடியும். கண்களை மூடுங்க, ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எழுப்புதலுக்கு இது ஒரு பெரிய அஸ்திவாரமா இந்த முதல் நாளில ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஏ ராகாந்தார அமா ஷெகேந்தே நேமெகோ உடகந்தரா ரகதனா மமகடதி அந்தரடதனா உடகந்துரிபி அந்தரே மலகதியா கரலவா. இயேசுவின் நாமத்துல ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னைக்கு இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெருசா, இத நான் தெரியாமலே அற்பமா நினைச்சிட்டேனே, அற்பமா எண்ணிட்டேனே. ரத்தத்தினால விளைக்கரையமாய் மீட்டெடுத்த இவ்வளவு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி வாயை தரங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ரிகதரபரஷகரபா, ஓ ரிகதரபரகடபா. ஓ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். கர்த்தர் இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஓ ஷாகாரா தரபா. விசுவாசத்தோடு ஆமே, கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை எங்களுக்காக, ஓ இந்த தேசத்திலே எங்கள் சபைகளுக்காக நீர் செய்ய போகிறபடியா நன்றி ஆண்டவரே. நீர் பேசிக் கொண்டிருந்தீரே, நன்றி செலுத்துகிறேன். உடைய தயவிற்காய் நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே. வசனத்தை கொடுத்த கர்த்தருடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பெரிய காரியங்களை பார்க்கும்படி செய்வீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாம் உட்காரலாம். இப்போது ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரம். பிள்ளைங்க முன்னாடி வந்து ஒரு பாடலை பாடுகிற போது நாம் ஆண்டவருக்கு என்று உதாரத்தமாய் கொடுக்க. ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. எந்த பலப்படுத்தும் உலகத்தின் ஆசையில் மயங்கிடாமல் உமது பிரியம் கொள்ள இயேசுவே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. மீன் வார்த்தை பொய்களை பேசிடாமல் உம்மை துதித்து நான் பாடிடவே. இயேசுவே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. இருளான கிரியைகள் செய்திடாமல் நேச கொடிதனை உயர்த்திடவே. இயேசுவே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. இயேசுவே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. சிந்தைகள் விலகிடவே. இயேசுவின் இதயத்தில் ராஜாவாக ஆளுகை செய்திட பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்திடவே. ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவின் விடவே.
ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற போது நமது மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பாபு அவர்கள் முன்பாக வந்து காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஒரு விஷயம் கூட நம்மளுடைய கண்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம். தேவன் இந்த தேசத்துக்காக கடைசி காலத்தில் வைத்திருக்கிற இந்த ஓமான் தேசத்தை குறித்ததான காரியங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிப்போம். எல்லாரும் இந்த காணிக்கைக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, படைக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தின் தேவைகள், இதற்கு பின்பாக இருக்கிற எல்லா தேவைகளுக்கும் உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் பரலோகத்தின் தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமை உள்ள கரம் அவர்களோட கூட இருக்கட்டும். இந்த தேசத்துல போகையில வருகையில எல்லா இடத்திலும் தேவனுடைய மகிமை அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நெடுநாட்களுக்கு பின்பாக கர்த்தாவே ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை நீ எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சகோதரனுடைய செய்தி கர்த்தாவே எங்களை உற்சாகப்படுத்தினது. ஆண்டவரே, ஒரு கமாலியலுடைய பாதத்தில் இருந்து படித்த ஒரு பவுலை கொண்டு உலகத்தை கலக்கினேர். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பாதத்திலிருந்து பாதம் படித்த பிரதர் கமாலியல் மூலமாக எங்களை அட்லீஸ்ட் உலகத்தை கலக்கிறவர்களாக இல்லை, இந்த ஓமான் தேசத்தை கலக்கிறவர்களாக நீ மாற்றுகிறதுக்காய் உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சகோதரனை எடுத்து பயன்படுத்தும். அதற்காக சபையை ஆசீர்வதியும். சபையின் தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்துகிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருகை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆண்டவர் நல்லவர். நாம் கேட்ட எல்லா வசனங்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓ, உதறி தள்ளுகிற அனுபவத்தோடு இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களை பார்க்கும்படி ஓ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்ம கேட்ட வசனத்திற்காக. ஓ, இந்த முதல் நாளில் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிற போது நமது மத்தியில் இருக்கிற அருமையான போதகர் பாஸ்டர் ஜோஸ் அவர்கள் முன்பாக வந்து நமக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லி இந்த ஆராதனையை முடிப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஓ, மகிமை 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 மகிமை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல கூட்டத்தை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய தாசனை கொண்டு ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தின் மேன்மையிலே பிடிபட்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்த ஒரு பாரம், ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கான ஒரு பிரயாசம் எல்லாருக்கும் உண்டாயிருக்கும்படிக்கு, சபைகளுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு தேவனுடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் தேவ மகிமை வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு மிகவும் பெரியது, எல்லாவற்றுக்கும் மேலானது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட, ரட்சிப்பே பெரியது என்று ஆண்டவரே முழக்கமிட எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த பாரமும் ஆண்டவரே அதற்காக போராடுகிற கிருபையும்
அதிகமாய் அபிஷேகத்தினால உண்டாயிருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். தம்முடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து மகனை ஆண்டவரே வல்லபடிக்கு ஜெபிக்கிறோம். திரளான கூட்டம் வந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கவும் விடுதலை அடையவும் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மஸ்கட்டில் இருக்கிற திருச்சபைகளுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படிக்கு, மகிமையாய் கிரியை நடப்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடப்பியும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அக்கினியாய் அனல் முட்டி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் பற்றி எறியும்படிக்கு ஆண்டவரே தொடர்ந்து அவர்களோடு கூட இடைபடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்ரோய் எழுப்புதல் சபையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் இடைபடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. Glory to God. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.